ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தை குப்பைத்தட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த குழந்தையால அந்த பெற்றோர்கள் ரொம்ப சுகப்படுறாங்க. ஆனால் தன் சொந்த குழந்தையால அந்த பெற்றோர்கள் சுகம் காணல. ஏன் அந்த சொந்த குழந்தை அந்த மாதிரி செஞ்சது? வாங்க இந்த கதையை முழுமையாக பார்க்கலாம். சமினா என்ற பெண் என்ன பண்றா, தன்னோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கா. அப்போ சாயந்தரம் நேரம் திடீர்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவ வேற யார் வீட்லயாவது அழுன்னு பார்த்தா சுத்தி பத்திலும் பார்க்குறா. எந்த இடத்துலயுமே வீடு கிடையாது. அங்க ஒரு குப்பை கிடங்கு மட்டும்தான் இருக்கு. அந்த குப்பை கிடங்கு பக்கமாக தான் அந்த சவுண்டு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சமினா தேடி போய் பார்க்குறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை அந்த இடத்துல அந்த குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு கூடையில இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சமினா அதிர்ச்சி அடைறா. இது ஒரு அழகான குழந்தை, யார் இந்த குப்பை தொட்டில போட்டான்னு ரொம்ப யோசனை பண்றா. சமினா தூக்குனதே அந்த குழந்தை அழகு நின்றுச்சு. அப்ப சமினாவோட 5 வயது பையன் பராஸ் என்ன பண்றான், அந்த இடத்துல உட்காந்து சாயந்தரம் நேரத்துல ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். அப்ப சமினா என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு தேவையான பால் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். பராசும் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். ஆமா ஆமா, இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப சமினா சொல்றா, இதுதான் உன்னுடைய தம்பிப்பா அப்படின்றாங்க. அப்ப அவன் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான முகத்தோட தான் கேட்கறான். இது உன் தம்பி, நீ இந்த தம்பியை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். திடீர்னு ஃபராஸ்க்கு கோவம் வந்துருச்சு. இவெல்லாம் என் தம்பி கிடையாது, நான் ஏன் இவனை பாத்துக்கணும், என்னால பாத்துக்க முடியாது, நீங்க அவனை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க அந்த குப்பை தட்டிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி, இவன் சின்ன குழந்தை ஏதோ கோவத்துல சொல்றான்னு சொல்லிட்டு சமினா என்ன பண்றான், அவனை சமாதானப்படுத்துறான். அப்படிதான் சொல்லக்கூடாது அப்படின்ற. அடுத்து ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, சமினா இந்த மாதிரி ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கான்னு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அப்ப சமினாவே என்ன சொல்றா, கிராமத்துக்கு நடுவில் நின்று சொல்றா, எனக்கு இந்த குழந்தை குப்பை தட்டுல இருந்தா கிடைச்சது. ஆனா இந்த குழந்தைய நான் வேற ஒரு குழந்தை மாதிரி பார்த்து வளர்க்க மாட்டேன். என்னுடைய சொந்த குழந்தை மாதிரி தான் நான் பார்த்து வளர்ப்பேன். இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாராபட்சமும் பார்க்க மாட்டேன். நான் ஃபராஸ் எப்படி வளர்க்கணும் அப்படிதான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு அம்சா நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் இதுக்குலையுமே வைக்கிறாங்க. சமினா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல குணம் படைத்த ஒரு பெண். சமினோட கணவர் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டாரு. வயல்வெளிகள் சொல்லிட்டு நிறைய சொத்துக்களை வச்சுட்டு அவர் இறந்தாரு. சமினா தன்னோட வாழ்வாதாரத்தை அந்த வயல்வெளியில பயிர் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. பிள்ளைங்களும் வளர்ந்துட்டே இருக்காங்க. அப்புறம் அம்சா எல்லாத்துக்கும் போட்டியிலும் தோத்துட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் என்னது, ஃபராஸும் அம்சாவும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஃபராஸோட அம்சா ரொம்ப நல்லாவே படிக்கிறான். ஒரு நாள் சமினா என்ன பண்றா, வீட்டுல எப்பவும் போல சாயந்தரம் வேலையில காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஃபராஸ் தேம்பி அழுகுறான். அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டே வரான். என்னடா தவங்க, ஏமா அழறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்ல, ஃபராஸ் சொன்னா நான் குப்பைத்தட்டுல இருந்து எடுக்கப்பட்டனா, சொல்லுங்கம்மா நான் உங்க குழந்தை கிடையாதுன்னு சொன்னா, நிஜமாவாமான்னு சொல்லிட்டு அழறா. அப்ப இது கேட்டோன்னே சமினா கோவம் வருது. இல்லடா தங்கம், நீ என்னோட குழந்தை, என்னோட இதயத்துல ஒரு பகுதி, யாரடா உன்னை சொன்னது, நான் தான் உன்னை பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றா. நீ என் தங்கல்ல செல்லல, அவன் சொல்றதுலாம் பொய் சொல்றாமா, நீ அவன் சொல்றதெல்லாம் நம்பாதடா தங்கம் அப்படின்றா. உடனே ஃபராஸ்க்கு ஒரே சந்தோஷம். நீ என்னுடைய பாதி, நீ தான் ஒரு பாதி ஃபராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. 2 பேருமே நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே இளைஞர்களா ஆயிட்டாங்க. அப்ப ஃபராஸ் என்ன பண்றான், அம்மா நான் ஒரு நல்ல நகரத்துல உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கணும், எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நீங்க நிலத்தை விற்று எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். இருந்தும் சமினாவுக்கு அது உடன்பாடல்ல. சரி, இவன் படிப்புக்கு என்ன பண்றாங்க, பாதி இடத்த மட்டும் வித்துட்டு என்ன பண்றாங்க, அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஃபராஸ் படிக்க போயிட்டான் நகரத்துக்கு. அம்சா வயல்வெளியில் உள்ள எல்லா வேலையுமே அம்சா தான் பார்த்துட்டு இருக்கான். அம்சா அம்மா சொல்ற பேச்சுக்கு எல்லாமே கீழ்ப்படிதலா இருப்பான். அம்மா என்ன சொன்னாலுமே அதை செய்வான். எந்த ஒரு எதிர்ப்பு பேச்சுமே அம்சா கிட்ட இருக்கவே இருக்காது. அம்சா தன் தாய் மேல ரொம்ப பாசம் கொண்டவரா இருப்பாரு. சாயந்தர வேலையில தன் தாய் கூட உட்காந்து தன் தாய் கிட்ட ஒரே ஒருல பண்ணிட்டு இருப்பான். அம்மா இன்னைக்கு வயல்வெளியில இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு தன் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற கதை எல்லாமே தன் தாய் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. அம்சா தன்னோட தாய் கிட்ட எப்பவும் போல, அம்மா எப்பவும் போல உணவு சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, வேலைக்கு எல்லாம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, சமினா போன்லயே ரொம்ப வருத்தமா பேசுறாங்க, ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப அம்சா கதவு கிட்ட நிக்கிறாரு. ஏன் அம்மா இவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அம்சா நிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் போன் அம்மா கீழே வச்சதுக்கு அப்புறம் அம்மா ஏமா இவ்வளவு கோவமா பேசுறீங்க, யார் அந்த போன்ல பேசுனது அப்படின்னா, ஃபராஸ் தான்ப்பா பேசினா. ஃபராஸ் நான் படிக்கிறதுக்காக நகரத்துக்கு அமிச்சா, அவன் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்றான்ப்பா அப்படின்றாங்க. நான் நம்ம வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. ஏமா அப்படிலாம் சொன்னீங்க, ஃபராஸ் நம்மளோட அண்ணன்ல, அவன் தான் ஒரு முற்போக்குக்காரன்னு உனக்கு தெரியலமா, நீங்க ஏமா அவனை சொன்னீங்க, எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானமா நீங்க போவீங்க, அவன் ஒரு சமயத்துல ஒரு மாதிரி பேசணும் உங்களுக்கு தெரியாதான், அவன் பேச விஷயத்துல நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க, வருத்தப்படாதீங்கம்மா, நாடுவில் சரியாயிடும், நீங்க உங்க உடல்நலத்தை பாத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு அம்சா ஆறுதல் சொல்றான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் என்ன பண்றான், ஃபராஸ் தன்னுடைய மனைவி நஜ்மா அழைச்சிட்டு வரான். சமியாவுக்கு ஒரே சந்தோஷம், மகன் மருமகளை பாக்குறதுக்கு அவன் சந்தோஷமா வரவேற்கிறாங்க. இன்னும் மருமகள் நஜ்மா ஒரு பிரி கொடுத்து எதுவுமே பேச மாட்டாங்க. தன்னுடைய அறைக்கு உடனே போயிடுறாங்க. அப்போ சமியாவுக்கு யோசனை பண்றான், என்ன இந்த பெண் ஒழுங்காவே பேசலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நஜ்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு சமினாவோட சண்டை போடுறான். ஆனா சமினா சண்டை போட்டா 4 பேருக்கு தெரியுமே, நம்மள நம்ம அசிங்கப்படுத்தி கூடாதுன்னு சொல்றா. சமினா நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போயிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பெண் நஜ்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த மருமகள் நஜ்மா அம்சாக்கும் சமினாவுக்கும் எதிராக நிறைய திட்டங்கள் தீட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. சமினா எப்பவும் போல நல்லபடியா தான் அவங்களை பாத்துக்கிறாங்க. அப்ப நஜ்மா என்ன சொல்றான், நீங்க அம்மாவை நேசிக்கிற உங்க சகோதரனை பாத்தியா அப்படின்றாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நஜ்மாவோட கணவர் ஃபராஸும் சொல்றாரு. அவன் உங்க அம்மா நல்லா நைஸ் பண்ற, ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பாச மழை பொழிகிறான், நீ வேணா
ஏன் பாரு அவன் வந்து குப்பத்தட்டுல இருந்து எடுத்தவன், அவனுக்கே இந்த சொத்து போகணும். யோசனை பண்ணி பாரு, உங்க அப்பாவுக்கு பிறந்தது நீ மட்டும் தான், அந்த குப்பத்தட்டுல இருந்து இன்னைக்கு வளர்ந்தவனுக்குலாம் அந்த சொத்து போகணுமா? உனக்கே தெரியலையா? நீ வந்து ஒரு நல்ல பைத்தியக்காரன ஒரு முட்டாளா இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த வயல்வெளியில விளையாடுறதுலாம் என்ன பண்றான், உனக்கு கம்மியான கொடுத்துறான், மத்ததெல்லாம் அவன் சேகரிச்சு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியல நீ ஒரு முட்டாளா இருக்க அப்படின்னா. அப்ப ஃபராஸ் சொல்றேன், எனக்கு கூட அந்த யோசனை இருந்துட்டு தான் இருந்துச்சு, நிறைய சம்பாதிச்சு எனக்கு கம்மியா அனுப்புறான்னு தோணிட்டு தான் இருக்கு. சரி இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நஜ்மாட்ட கேட்கிறேன். நஜ்மா சொல்றான், நீ நாளைக்கு உங்க அம்மா கிட்ட சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபராஸ் உசு பேத்தி விட்டுறான் நஜ்மா. அப்ப ஃபராஸ் என்ன பண்றான், அடுத்த நாள் பாத்தீங்க ரொம்ப கோவமா பேசுறான். அம்மா இங்க வாங்க அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவுக்கு பிறந்தது நான் மட்டும் தான், அந்த சொத்துல எனக்கு மட்டும் தான் பங்கு இருக்கு, அந்த குப்பைத்தட்டில இருந்து எடுத்தவனுக்குலாம் எப்படி நீங்க சொத்து கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த விஷயம்லாம் வந்து அம்சா காதுல வந்து காதுல பாத்தீங்கன்னா முட்கள் குத்துற மாதிரி இருக்கு அம்சாவுக்கு. என்னது இது இவ்வளவு ஒரு கண்டிப்பா அண்ணா பேசுறாரு, என்ன விஷயம், நம்மளையே குப்பைத்தட்டுல இருந்து எடுத்துன்னு இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான் அம்சா. அப்ப ஃபராஸோட அம்மா சமீனா சொல்றாங்க, உன்னை வளர்த்த மாதிரிதான் அவனும் வளர்த்தேன், உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா பால் கொடுத்துதான் நான் வளர்த்தேன், ஆனா இவ்வளவு ஒரு கேவலமான நீ இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பாகுபாடு என்று எல்லாம் செஞ்சேன், உன வந்து நகரத்துல படிக்க வச்சேன், அவன் வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், எல்லா வேலையும் அவன் செஞ்சுட்டு இருக்கான், எந்த விதத்துலயும் அவன் உன்னோட அவன் குறைஞ்சிடல. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா போகும்போது சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சுட்டு போனாரு, உனக்கு இங்க இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ, அதை பத்தி நான் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றான். அப்ப சமீனா ஒரு அறையில உட்காந்துட்டு தன் மகன் இப்படி பேச நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. உடனே ஃபராஸ் என்ன பண்றான், தன் மனைவி நஜ்மா கிட்ட போயிட்டு, நஜ்மா இந்த மாதிரிலாம் பேசி அவங்க பார்த்து சொத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, எல்லாமே அவங்க பேர்ல இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நஜ்மா இன்னொரு திட்டத்தை திட்டுறான். அப்ப ஃபராஸ் கிட்ட சொல்றான், இப்போதைக்கு நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, இப்போதைக்கு நீங்க அதிகமா பேசாதீங்க, இப்ப நீங்க அதிகமா பேசிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அம்சாவும் உங்க அம்மாவும் இந்த சொத்து எல்லாம் அம்சா பேர்ல எழுதி வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம தான் போகுவீங்க, அதனால நீங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போடுங்க, இது ரொம்ப பெருசாக்காதீங்க அப்படின்றான். இப்போ ஃபராஸ் சொல்றான், பாத்தியா நஜ்மா நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஆனா அம்மா வந்து அம்சாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, பாத்தியா என் மேல பாசமே இல்லை, சொந்த மகன் என் மேல பாசம் இல்லை, ஆனா அந்த குப்பைத்தட்டுல இருந்து எடுத்த மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா அப்படின்றான். அப்ப நஜ்மா நான் சொல்றேன், நான் ஒரு திட்டம் சொல்றேன், அந்த திட்டத்தை படி நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஃபராஸும் நஜ்மா சொல்ற பேச்சுக்கெல்லாம் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறான். அடுத்த நாள் ஒரே அமைதியா இருக்கு. அதாவது இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் வரப்போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு, அவ்வளவு அமைதியா இருக்கு அந்த வீடு. அப்புறம் எப்பவும் போல என்ன பண்றான், தன் அம்மாவும் ரொம்ப நல்லா பேசுறான், அம்மாவோட உடல்நலத்தை பத்தி கேட்கறான், தன் அம்மாவுக்கு முத்தம் விட்டுறான், தன் தம்பி கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறான், நான் பேசினதான் தப்புதான்னு சொல்லிட்டு அம்சா கிட்ட மன்னிப்பு கேட்கறான் ஃபராஸ். இப்படி சந்தோஷமா போயிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு என்ன பண்றான், சமீனா கிட்ட, அம்மா எனக்கு வந்து யூனிவர்சிட்டில இருந்து ஒரு ஃபைல் இருக்கு, இந்த ஃபைல்ல பேரண்ட்ஸ் சைன் போடணுமா, சைன் போட்டாதான் நான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும், நீங்க நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்றான். சரின்னு என்ன பண்றா, சமீனாவும் சரி தன் மகன் நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவன் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டுட்டான். இந்த கை நாட்டு வச்சோன்னே என்ன பண்றா, ஃபராஸ் தன் மனைவி நஜ்மா கிட்ட, நஜ்மா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் அந்த மாதிரி காலேஜ் யூனிவர்சிட்டிக்காக எனக்கு ஒரு சைன் வேணும்னு சொல்லி எல்லா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டேன், இனி வீடு அவங்க பேர்ல கிடையாது, இனி வீடு என் பேர்ல தான் இருக்கு, நிலம் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது கேட்டோடனே நஜ்மாவுக்கு ஒரே சந்தோஷம், தன் கணவரும் நஜ்மாவும் ரொம்ப சந்தோஷமா ஆழ்ந்த சந்தோஷத்துல இருக்காங்க. ஃபராஸ் தன் மனைவியோட ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் சொல்றான், இப்பதான் நிலம் உங்க கைக்கு வந்துருச்சுல, நம்ம என்ன பண்றோம், ஆட்களை நியமிச்சு என்ன பண்றான், வயல்வெளிகள்லாம் பாத்துக்கிறான். அம்சாட்ட பண்றான், லாபத்தை நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சமான லாபத்தை மட்டும் உங்களுக்கு தரான், ஏமாந்தக்காரரா இருக்காதீங்க, முதல்ல இந்த குப்பைத்தட்டுல இருந்து எடுத்தோன்னா முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க, நீங்க அவனை வீட்டை விட்டு அனுப்புனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. மறுநாள் பால்ல பாத்தீங்கன்னா அம்சா எப்பவும் போல சாப்பிட உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஃபராஸ் வந்து ஒரு மாதிரி கடுமையான வார்த்தை திட்டுறான், தண்ட சோறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆனா அம்சா ஒண்ணுமே புரியல. ஆனா என்னன்னா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஃபராஸ் ரொம்ப ஆணவம் கர்வத்துல இருக்கான். என்னடா நான் ஏன் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா அவனுக்கு ரொம்ப தாழ்த்தி பேசுறான். என்னோட எச்ச சோறுல வளர்ந்தவன் தான் நீ, உன்னால எங்க வீட்டுல நிறைய பொருள் வேஸ்ட் ஆச்சு, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆச்சு, உன்னை எங்க அம்மா இவ்வளவு நாள் வளர்த்து ரொம்ப பெரிய விஷயம், குப்பைத்தட்டுல இருந்து வளர்த்தவனுக்கு நல்ல ட்ரெஸ், நல்ல படிப்பு, நல்ல வேலை, என்னது இது அப்படின்னு சொல்றான். ஆனா அம்சா ஒண்ணுமே புரியாம தன் தலை குனிஞ்சு நிக்கிறான். ஃபராஸோட தாய் சமீனா வர, நீ எப்படி என் மகளை எப்படி கேட்பேன், நான் அவன் நல்ல குணத்தோட வளர்ந்துருக்கான், நல்ல பண்பானவனா இருக்கான், நான் சொன்ன சொல்லு எதுவுமே எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான், உன்ன மாதிரி அவன் கிடையாது, அவன் நல்லதான் வளர்த்தேன், ஏன் இப்படி பேசுற நீ, அவனோட தம்பி இல்லையா அப்படின்றாங்க. சி இந்த குப்பைத்தட்டுல இருந்து எடுத்த போய் எனக்கு தம்பியை எப்பவும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபராஸ் ரொம்ப கீழ்த்தனமா பேசுறான். இதை கேட்ட உடனே அம்சாக்கு ஒரே வருத்தமா இருக்கு அப்படின்றான். அப்ப உடனே சமீனா என்ன பண்றா, இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்கு, முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்றாங்க. இந்த இது உன் சொத்தெல்லாம் இந்த உன் பேர்ல இருக்க, இந்த சொத்தெல்லாம் எப்பயோ நான் என் பேர்ல மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இன்னொன்னு அம்சாவை திருட்டே இருக்கும்போது ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப சமீனா என்ன பண்றாங்க, ஃபராஸ் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. ஃபராஸ் ஒரு அடி அடிச்சுட்டு என்ன ஆகுது, ஃபராஸ்க்கு கோவம் வந்து தன் தாயின் கூட பார்க்காம என்ன பண்றா, தன் தாயை தள்ளி விட்டுடுறான். அப்ப தன் தாய் கீழே விழுந்துடுறாங்க. தன் தாய் சொல்றான், அவனுக்கு நான் பால் ஊட்டி எல்லாம் வளர்த்தேன், ஆனா அவன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான் பாருங்க அப்படின்றாங்க. கீழே தள்ளதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, தன் தாய் எழுந்திருக்கிறாங்க. அம்சாவையும் அந்த தாயை என்ன பண்றா, வெளில துரத்தி கதவை போட்டுடுறான். அப்ப சமீனா ஒரே அழறாங்க, நான் இவனை வந்து குழந்தைலேருந்து பால் ஊட்டி எல்லாம் வளர்த்தேன், இவனுக்கே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்ன, ஆனா இவன் என்ன போய் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானேன்னு சொல்லிட்டு தேம்பி அழறான். அப்ப
அப்போ அம்சா சொல்கிறான், அம்மா நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவேன், நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நீங்கள் தான் என்னோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்றான். இவங்க 2 பேருமே வெளில வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இடியோடு நிறைய கனத்த மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆனால் அவங்களுக்கு எங்கே போகிறது எது போகிறது தெரியாமல் நடந்து போயிட்டே இருக்காங்க. மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா நஜ்மாவும் ஃபராஸும் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இனிமேல் இந்த வயல்வெளியில் வர சொத்து வர வருமானம் எல்லாம் நமக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க நஜ்மாவும் இவங்களும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தீ பிடிச்சிருது. தீ பிடிச்சி வயல்வெளி முழுவதுமே எரிஞ்சிருது. ஏன்னா ஃபராஸ்க்கு வந்து என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. அந்த எப்படி பயிர் வைக்கணும் என்ன ஒரு விஷயம் எதுவுமே தெரியல. அப்போ என்ன பண்ணுறான், ஒன்றுமே புரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நஜ்மா என்ன பண்ணுறா, ஃபராஸை திட்டிகிட்டே இருக்கான், உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய தரல, வயல்வெளி வேலையை செய்ய தரல, அம்சாவது ஒழுங்காக வச்சுட்டு இருந்த பயிரை உங்களுக்கு அது கூட தெரியல, உங்கள் அம்மா உங்களுக்கு எதுவுமே சொல்லி தரலன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் இருந்துச்சு. நிலத்தில் விற்கிறான். நிலத்தில் வித்துட்டு என்ன பண்ணுறான், வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். நிலத்தை விற்கிறா, வீடு கட்டுறாங்க. அவன் பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. திருப்பி என்ன பண்ணுறா, கொஞ்ச நாளில் விற்கிறா. ஒரு இசை தொழில் ஒன்று நடத்தலான்னு சொல்லிட்டு நான் வந்து நடத்தலான்னு பார்க்குறான். அந்த தொழில் என்ன பண்ணுறான், நிறைய பணமெல்லாம் இழந்துடுறான். நஜ்மாக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல. தினந்தோறும் வந்து ஃபராஸை குறை சொல்லிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் எனக்கு உன்னை பற்றிலாம் கவலை கிடையாது, பணம் மட்டும்தான் பெரிய விஷயம், பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாது, பணம் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது, தினந்தோறும் இப்படி சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாள் திடீர்னு ஃபராஸ் என்ன பண்ணா, ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு லாரிக்காரன் வந்து ஃபராஸை அடிச்சிடுறான். அவன் வந்து ஊனமாயிடுறான். அவன் ஊனமாயிட்டு என்ன பண்ணுறான், வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கான். வீல் சேரில் உட்காந்துட்டு தன் தாய்க்கு செஞ்ச பாவத்தால் தான் நம்ம இப்படி அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கான். அப்போ நஜ்மா சொல்கிறான், நீங்கள் மொடமாகிட்டீங்க, இனிமேல் நான் உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா உங்ககிட்ட பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் இளமையாகவும் இருக்கேன், அழகாகவும் இருக்கேன், நான் ஏன் உனக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறோம், நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நஜ்மா என்ன பண்ணுறா, விட்டுட்டு போடுறா. இப்போ ஃபராஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கையோடு நிற்கிறான். ஃபராஸ்க்கு தன்னோட அன்றாட வாழ்க்கையை வாழறது கூட பணம் கிடையாது. ஃபராஸ் நினச்சி பார்க்குறான், தன் தம்பியும் தன் தாயும் வெளியே துரத்தினோட பாவம் தான் நம்ம இப்படி செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுது அப்படி நிற்கிறான். நிலமும் போயிடுச்சு, நம்ம நிறைய பாவமும் செஞ்சுட்டோம், தாயோட வைத்தறிச்சலும் நம்ம கொட்டிக்கிட்டோம், அந்த ஒரு பாவத்தால் தான் நம்ம இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம், யாரும் இல்லாமல் எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படின்றான். தினந்தோறும் தன் தாயும் தன் தம்பியும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்சாவோட தாய் சமினா என்ன பண்றா, தன் இறுதி மூச்சு விடுறதுக்காக பார்த்துட்டு இருக்கா. சமினா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சமினா அம்சா பார்த்து சொல்றாங்க, நீ என் வாழ்க்கை முழுதும் என் கூட இருந்த, நீ எனக்கு எல்லா தொண்டும் செஞ்சா, என் வாழ்க்கையில நீ சிறப்பாக வாழணும், நீ வாழ்க்கையில எப்பவும் சிறப்பாக வாழணும், என்னைக்குமே நான் கடல் கிட்ட உனக்காக பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மகனா வந்து நீ என்னோட கடமையெல்லாம் நிறைவேற்றிருக்க, நீ எனக்கு என் சொந்த பிள்ளைய விட நீ தான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துருக்க. அப்போ சொல்ற, நீ உண்மையாவே என் சொந்த பிள்ளை கூட என்னை கீழ்ப்படியல, ஆனால் நீ என்னை கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்க, உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கே நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் பண்ணியிருக்கணும், என் வாழ்க்கையில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், உன்னை மகனாக வளர்த்து நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், எனக்கு ஒரு விஷயம் சொல்வியானா என்னென்ன. சமீர் என்ன சொல்கிறான், நீ வந்து ஃபராஸ் எப்படியா இருந்தாலும் உன் அண்ணன், அவன் பேசினது பெருசாக எடுத்துக்காத, நீ அவனை மன்னிச்சுட்டு நீ அவனை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அப்படியே மூச்சு நின்று போயிடுது. அந்த இடத்துல உட்காந்து அம்சா உட்காந்து தேம்பி அழறான். அப்போ தன் தாய் சொன்னதை நினச்சி பார்க்குறான். ஃபராஸ் வந்து குப்பத்தொட்டிலேருந்து நீ என்னை எடுத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சொல்வான், என்னோட இதயத்தோட ஒரு பகுதின்னு சொன்னியம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அம்சா உட்காந்து தேம்பி அழறான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. 1 மாதம் காலம் ஆயிடுது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஃபராஸ் வந்து ஊர் மக்கள் எல்லாம் உணவளிக்கிறாங்க. அவனுக்கு எப்பயாவது ஊர் மக்கள் ஏதாவது தேவைப்பட்டதான் உணவளிக்கிறாங்க. அப்போ சொல்கிறான், என்னோட தாய்க்கும் என் தம்பிக்கும் நான் செய்த துரோகம் தான் எனக்கு வந்து திருப்பி வந்து அடிக்குது, நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தால் தான் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கான். தினந்தோறும் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே தன் தம்பியும் தன் தாயும் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு BMW கார் ஒன்று ஊருக்குள்ள வருது. ஊர் மக்கள் எல்லாமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இன்னும் அவ்வளோ பெரிய கார் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. அப்போ அந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்சா வந்து இறங்குறான். இதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்சா தன்னோட தாய் இருந்து 1 மாதம் கழித்து வரான். வந்து தன்னோட அண்ணனை பார்க்கறதுக்காக வரான். அப்போ அண்ணன் தேம்பி அழறான். அண்ணன் வந்து தேம்பி அழறான். ஃபராஸ் சொல்கிறான் அம்சா கிட்ட, அம்சா என்னை தயவு செய்து மன்னிச்சிரு, நான் செய்ததான் உங்களுக்கு பெரும் துரோகம் பண்ணிட்டேன், நான் தாயை ஏமாற்றி சொத்து வாங்கினதுக்காக பாவத்துக்காகவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் உன்னை ஏமாத்தினதுக்காக நீ உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கேன், உங்க 2 பேரோட பாவமே எனக்கு பெருசா இருக்கு, உங்க 2 பேருமே நான் ஏமாத்தினதோட பாவம் எனக்கு ரொம்ப பெருசா வந்து விளைவிச்சிருக்கு பாரு, நான் வந்து மனைவின்னு ஒருத்தர் கட்டிட்டு வந்தேன், ஆனா என்னோட மனமானதுக்கு அப்புறம் அந்த மனைவியை விட்டுட்டு போயிட்டா, உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுட்டோம் அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றா. நான் வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தயவுசெய்து நீ என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்றான். அப்ப அம்சா சொல்றான், அண்ணா அம்மா இறந்து 1 மாசம் ஆச்சுண்ணா அப்படின்றான். அம்மா வந்து இறந்து 1 மாசம் ஆச்சு, ஆனா கடவுள்கிட்ட நான் உனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குன்னு வேண்டிட்டாங்க, நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா, நான் ஒரு நாள் வேலையும் கடின உழைப்பு பண்ணேன், நான் வந்து சின்ன வேலைகளை செஞ்சு நிறைய பணங்களை சேர்த்து வச்சேன், ஏதாவது கடின உழைப்பு போட்டேன், பல நாள் தூங்காம எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்றான். இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்கன்னா உங்களை நான் ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன், நான் வந்து நீங்க என்ன தம்பியா நினைச்சீங்களான்னு எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு உண்மையான ஒரு அண்ணனா தான் உங்களை நேசிச்சேன் அப்படின்றா. நீங்க இங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்க என் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான். அம்சா வந்து அந்த வீல் சேரை எடுத்துட்டு வரான். அம்சா அந்த வீல் சேர்ல என்ன பண்றான், தன் அண்ணனை கூட்டிட்டு வரான். அந்த கிராம மக்கள் எல்லாம் இந்த காட்சி ரொம்ப விசித்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல அப்ப ஃபராஸ் யோசனை பண்ற, ஒரு நேரத்துல குப்பத்தட்டுல இருந்து எடுத்த பையன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இவனை கேவலமா நடத்தினேன், ஆனா
இன்னைக்கு இவன் தான் என்ன கடைசி காலத்துல காப்பாற்ற போறான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான். அப்ப அம்சா நினைச்சு பாக்குறான், அம்சாக்கும் சமீனாக்கும் உள்ள உறவு அன்பு சார்ந்த உறவுலாம் இருந்தது, உண்மையான உறவா இருந்தது. அதனாலதான் தன் தாய் வந்து குப்பை தொட்டில இருந்து எடுத்தாலும் அந்த மகனையும் தான் சொந்த மகன் போலே பார்த்துட்டாங்க. அதனாலவும் என்னவோ தெரியல, அம்சா இன்னைக்கு வந்து ஃபராஸை தான் சொந்த அண்ணனாவே பாவிச்சு இன்னைக்கு ஃபராஸோட வாழ்க்கை முழுதும் இருந்து பாத்துக்க போறாரு. சமீனா செய்த சிறு உதவி இன்னைக்கு அவனோட மகனுக்கு அது பெரும் உதவியா மாறி இருக்கு. அதாவது எல்லாருக்கும் எல்லா சொல்லும் நம்ம உதவி செஞ்சுட்டே வந்தா கண்டிப்பா அந்த உதவி எல்லாம் பல்மடங்கா நமக்கு வந்து சேரும்ன்றதுக்கு ஒரு சாட்சி சமீனாவோட கதைன்னு சொல்லலாம். மீண்டும் வேறொரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.